எங்க இருக்க? நான் திருப்பி கூப்பிடுறேன் பை. பெரிய ஜிவனாடா நீ. என்னடா அடிச்சா என்னடா பண்ணுவ? சார் ப்ளீஸ் சார் என் செயினை அவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க சார். குடுறா செயினை குடுறா. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். அதான் செயினை கொடுத்துறல விடு. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் வேலை முடிஞ்சனே வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்றேன். வாடா உன்னை எங்க ஒண்ணுமா அங்க விடுறேன். வாடா விட்டுரு. வாடா. யோ நிறுத்தியா, என்னையா பிரச்சனை? சார் ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணோட செயின் அறுத்துட்டாங்க. கேட்டா பெரிய ரவுடி மாதிரி பேசுறான். ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன். ஏன் சார் அடிக்கிறீங்க? செயின் அறுக்க கூடாது. இருமை செயின் திருடி இருக்க. உன்ன செயின் அறுக்குற. ஸ்டேஷனுக்கு போறியா? எடுத்து போய் முட்டி கொடுங்க. போ. என்ன புடிச்சு கொடுத்துறல? நான் பாம்பு மாதிரிடா. பகை வச்சிட்டேன்டா அம்மால. விட்ட மாட்டேன் நான். இது வடபழனி முருகன் கோயில் இல்ல சிவன் பார்க்? என்ன சொல்றீங்க? அதுக்கு சிவன் பார்க்கே பெட்டர். சரி நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன? இல்ல வேற எதுவும் இல்லையா? சரி சரி. ஹலோ, நான் ஆவடி பானு பேசுறேன் சார். என் வீட்டுக்காரரும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் கூட ஒரு 6 வருஷம் தான் சார் வாழ்ந்தாரு. தினமும் குடிச்சிட்டு வந்து ரகலை பண்ணா எந்த பொம்பளையால தான் சார் குடும்பம் நடத்த முடியும்? என்னால முடியல சார். இனிமே குடிக்காம இருந்தாதான் உன்னோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் குடி நிறுத்துற மாதிரி தெரியல சார். இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னு என் பையனோட நான் தனியா வந்துட்டு சார். புள்ள மேல இருக்கிற பாசத்துல என் நாத்தனாரோட பொண்ணை கட்டிக்கிட்டா குடும்ப சொத்தை மொத்தமா அவனுக்கு தான் சேரும்னு உயில எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. இப்ப புரியுதுங்களா சார் என் பிரச்சனை என்னன்னு? என் பிரச்சனையே என் நாத்தனார் தான் சார். என்ன இருந்தாலும் அவளுக்கு சமமா என்ன உட்கார வைக்க அவ இஷ்டப்படல சார். விடாம ஏதேதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன் சார். சிங்க மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். என் மாமனார் ஆசைப்படி என் நாத்தனார் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும் சார். பிளீஸ் சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். என் பையனுக்கு இஷ்டம் தான் சார். நீங்க பேசுங்க சார் ப்ளீஸ். நான் வச்சிடறேன் சார். அப்பாடா, ஒரு வழியா லாயர் கன்வின்ஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இது மட்டும் நடந்துட்டா உன் பேருக்கு 30 கோடி ரூபாய் ஆஸ்தி வந்து சேரும். யாருடா இந்த பொண்ணு? நான் காதலிக்கிற பொண்ணுமா? ஏதாவது இந்த பொண்ணு முகத்துல அட்ராக்ஷன் இருக்கா? அப்படி பார்த்தா உலகத்துல பாதி பொண்ணுங்களுக்கு கல்யாணமே நடக்காதுமா. உனக்கு இவள பிடிச்சிருக்கா? ஆமா. எனக்கு இவள சுத்தமா பிடிக்கல. குடும்பம் நடத்த போறவன் நான், அதனால எனக்கு பிடிச்சிருந்தா போதும்னு நினைக்கிறேன். இவள வேணா வச்சுக்க. ஆனா கல்யாணம் மட்டும் நான் முடிவு பண்ண இடத்துலதான் நடக்கணும். ஏன்னா இது சொத்து விவகாரம். அம்மா, நீ சொல்ற மாதிரிலாம் என்னால சீப்பா நடந்துக்க முடியாது. எனக்கு ஜெனிஃபர் தான் வேணும். சரி, யார் இந்த ஜெனிஃபர்? என் கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. அவங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் ஒரு வீட்ல வாட்ச்மேனா வேலை பாக்குறாருமா. ஏண்டா, 30 கோடி ரூபாய் ஆஸ்தி உள்ள ஒரு பொண்ண நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வாட்ச்மேன் பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ற? அந்த பொண்ணு நம்பர் கொடு, நான் பேசுறேன். அதெல்லாம் நீ பேசினா சரிப்பட்டு வராது. ஏன்? என்னன்னு பேசுவ? அம்மா ஜெனிஃபர், நீ காதலிக்கிற கிரணோட அம்மா பேசுற. தயவு செஞ்சு என் பையனை நீ விட்டுடு. வேணா உன் கால்ல கூட விழறேன்னு சொல்லி கேப்பேன். அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்? ஏன்னா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல, நான் தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். கர்மம். 30 கோடி ரூபாய் சொத்துள்ள பொண்ண லவ் பண்றான்னு சொன்னா ஒன் சைடு லவ் வச்சுக்கிட்டு இவ்ளோ பில்டப் பண்ற. அம்மா, நீ எனக்கு என்ன சொன்னாலும் ஏறாது. எனக்கு ஜெனிஃபர் தான் வேணும். அவ செத்துட்டா நானும் செத்துருவேன். மரியாதையா சொல்றேன்டா உனக்கு. என் பேச்சு கேளு. வீணா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உண்டு பண்ணிடாத. ஹலோ,
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.